காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட இதுவரை எந்த அனுமதியும் வழங்கவில்லை என ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. மேகதாது அணை தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றில் ஒன்றிய அரசு இந்த பதிலை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்களை பதிவு செய்யுங்க. காவிரியில் மேகதாது அணை தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு பதிலளித்திருக்கிறது. அந்த பதிலில் மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி தரவில்லை என்று கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். விவரங்களை பதிவு செய்யுங்க. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசானது தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் மூலம் இதை எதிர்த்து வருகிறது. மேலும் காவிரி ஆணைய கூட்டத்திலும் இது தொடர்பான எதிர்ப்பை தமிழ்நாடு அரசானது பதிவு செய்து வருகிறது. உச்சநீதிமன்றத்திலும் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாடு அரசானது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணையானது கட்டக்கூடாது, கட்ட முடியாது, உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி ஆணையத்தின் தீர்ப்பின் பணியும் தமிழ்நாடு அரசின் அனுமதி இல்லாமல் எந்தவித அணையும் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்ட முடியாது என்று தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து சட்டப்பூர்வ போராட்டம் நடத்தி வருகிறது. தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதி வருகின்றனர். இந்நிலையில் காவிரி ஆற்றில் இந்த மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக மத்திய நீர் ஆணையத்திற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய நீர் ஆணையமானது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டுவதற்கு மத்திய நீர் ஆணையம் இதுவரை எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. அந்த ஆர்டிஐ கேள்வி மூலம் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாடு அரசின் அனுமதி இல்லாமல் எந்தவித அணையும் கட்ட முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் காவிரி ஆணையமும் உறுதி செய்துள்ளது. அதே போன்றுதான் தற்போது வரை எந்தவித அனுமதியும் வழங்கவில்லை என்று மத்திய நீர் ஆணையம், அதாவது ஒன்றிய அரசின் கீழ் உள்ள மத்திய நீர் ஆணையமானது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த பதிலை அளித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.